இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்குப்ரெஷரில் ரிஃப்ளெக்ஸாலஜி கையில் இருக்கிற ஒரு புள்ளிகளில் 21வது புள்ளியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 21வது புள்ளியில் என்ன அடங்கி இருக்கிறதுன்னு சொன்னால் அப்பண்டிசைட்டஸ்ன்னு சொல்லலாம் இங்கிலீஷில். இந்த அப்பண்டிசைட் என்ன அப்படின்னா, பெருங்குடல் தொடக்கத்தில் ஒரு சிறு பை போல் அந்த தொடக்கத்தில் இருக்கும், ஒரு வால் போலில் காணப்படும். இதில் வீக்கம் ஏற்பட்டு விட்டால், தொற்று ஏற்பட்டு விட்டால் இந்த வலி ஆரம்பமாகும். இந்த வலி தொப்புளை சுற்றி வலிக்கும். நாள் போக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து ரைட் சைடில் அடி வயிற்றில் வலி எடுக்க தொடங்கும். இந்த வலி அந்த இடத்துல கண்டினியூவாக சரியான வலியாக இருக்கும். நல்ல வலி வரும். நல்ல வலி வந்துச்சுன்னா அது பழுத்துருச்சுன்னு அர்த்தம். அந்த பழுப்பு ஏற்படுகிறதற்கு முன்பதாகவே நாம் சிறு வலியாக இருக்கும்போது கண்டறிந்து அது டாக்டரத்தில் சென்று நாம் சோதனை செய்து அறிந்து விட்டோம் என்றால் அது நம்ம அக்குப்ரெஷர்லையும் சரி பண்ணலாம், அல்லது மெடிசன் சாப்பிட்டு சரி பண்ணலாம். இல்லை கம்ப்ளீட்டாக அது வீக்கமாகி பழுப்பாகி விட்டது அப்படின்னு சொன்னால் அதை கண்டிப்பாக ஆப்ரேஷன் செய்தே ஆக வேண்டும். இது தொடக்கத்தில் நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம் சொன்னால், தொப்புளை சுற்றி வலி உண்டாகும். அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி இந்த ரைட் சைடில் உங்களுக்கு வலி எடுக்கும். அந்த இடத்துல தொட்டாலே பயங்கரமான வலி இருக்கும். நடக்கும் பொழுது வலிக்கும். தும்மல் எடுக்கும் முறையில் இருமுறோம் இல்லைன்னா தும்முறோம், அந்த தும்முற டைமிலும் வலிக்கும். அல்ல இருமல் இருந்தால் வலிக்கும். வாமிட் இரிட்டேட் வரும். பசியின்மை உண்டாகும். இவையெல்லாம் இருக்குதுன்னா தொடக்கத்தில் நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அப்பண்டிக்ஸ், அது அப்பண்டிசைட்டஸ் நமக்கு வந்து விட்டது என்று. அதை என்னன்னா யூரின் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கலாம், பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கலாம். இல்லை என்றால் சிடிசி ஸ்கேன் எடுக்கலாம். அல்ட்ராசவுண்டில் மேக்ஸிமம் அல்ட்ராசவுண்டில் கண்டுபிடிச்சிருப்பான், அதுலேயும் கண்டுபிடிக்கலாம். எம்ஆர்ஐயில் கண்டுபிடித்து விடலாம். பழுத்து விட்டால் அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது நல்லது. இல்லாவிட்டால் தொடக்கம் என்றால் கண்டிப்பாக அக்குப்ரெஷரில் அந்த வேதனையை நம்மளை விட்டு மாற்றலாம், அந்த பழுப்பை நம்ம விட்டு மாற்றலாம். அதற்கு நான் சொல்லுகிற இந்த புள்ளிகளை நீங்கள் கவனமாக கேட்டு அதை செய்தீர்கள் என்றால் அந்த வலி உடனே உங்களுக்கு மாறும். அதற்கப்புறம் நீங்கள் டாக்டரை போய் டெஸ்ட் பண்ணலாம், இல்லைனா ஃபர்தராக என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கொள்ளலாம். தொடக்கத்தில் இருப்பவர்களுக்கு இது ரொம்ப நல்ல பயனளிக்கக்கூடியதுதான். இது எப்படி என்று பார்க்கலாம். ST36 இந்த பாயிண்ட் முழங்காலுக்கு கீழே ரைட் சைடில், இதோ அந்த படத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். அந்த இடத்துல 20 அல்ல 2லேருந்து 3 செகண்ட் ப்ரெஷர் பண்ணிக்கணும், இல்லைன்னா 20 தடவை ப்ரெஷர் கொடுங்க. இந்த ஜிம்மிலையும் கொடுக்கலாம், இல்லை இந்த லேசர்லையும் கொடுக்கலாம். 2 கால்லையும் கொடுக்கலாம். ஆனால் ரைட் சைடில் கொடுக்கறது நல்லது. ஏனென்றால் இது மெரிடியனில் ரைட் சைடில் இருக்கிறது. அதனால் நீங்கள் அதை செய்யலாம். அது மாத்திரமல்ல, நீங்கள் ST37 அதையும் படத்தில் காண்பிக்கிறேன். அந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம். LI4 பொதுவாக எல்லா வலிகளுக்கும் ரொம்ப நிவாரணம். இந்த LI4ல் இந்த இடத்துல உங்களுக்கு முதலாவது காட்டியிருக்கிறேன். இங்கே ஒரு மவுண்ட் மாதிரி இருக்கும். அதாவது இப்படி வச்சிங்கன்னா இந்த கார்னரில், இல்லை என்றால் இந்த விரலை இந்த இடத்துல வைத்து இப்படி பிடித்தீங்கன்னா இந்த கார்னர், இந்த இடத்துல நல்லாக நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க. வலி உங்களுக்கு இம்மிடியேட்டாக மாறும். அதற்கப்புறம் போனீங்கன்னு சொன்னால் ரிஃப்ளெக்ஸாலஜியில் 20வது நம்பர் 20 சொன்னால் இந்த இடத்துல 21, இதுக்கு நேராக இந்த பக்கம் 20, இது 21 அப்பண்டிக்ஸ்னு நம்ம கொடுத்துருக்கோம். 21 இந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணி வைங்க. இல்லைன்னா 20 தடவை 2 to 3 minutes ப்ரெஷர் கொடுங்க. இல்லை அப்படின்னா நம்ம மேத்தி தானா அப்படின்னா தானன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா மேக்னெட், சின்ன மேக்னெட் இருக்குது, அந்த மேக்னெட்டை இது இரவில் ஒட்டி வைத்து விடுங்கள். காலையில் அதை எடுத்துடுங்க. இல்லை 4-5 மரம் அது பேஸ்ட் போட்டு ஒட்டி வைக்கலாம். ஒட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வலி மாறும். 2வது 22 இந்த இடத்துல அட்டர்னல்னு வாங்க. இந்த இடத்துல இந்த அட்டர்னல் இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கால் பிளாடர்லேயும் நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க. முக்கியமாக இந்த பிட்டிட்ரூட்டு இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஹெட் நர்வஸ் இங்கே நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம்.
இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து இத்தனை இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த வலி உங்களுக்கு கண்டிப்பாக மாறும். CV6 அப்படின்னு CV6 என்றது அடி வயிற்றில் இது கடைசி நேரத்தில் கொடுக்க வேண்டியது. அதையும் நான் உங்களுக்கு படத்தில் சரியான முறையில் காண்பிக்கிறேன். அந்த இடத்துல விரலை வைத்து நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம் அல்லது இப்படியே பின்னதாக இப்படி அமுத்தி விடலாம். இந்த ப்ரெஷரில் அப்பெண்டிக்ஸ் வலி உங்களுக்கு கண்டிப்பாக மாறும். இனியும் மேல் வேறு எதுவும் தகவல்கள் உண்டானால் நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய நம்பரில் ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். அடுத்த திட்டத்தை நான் பார்க்கும்பொழுது 22 கால் பிளாடர் ரொம்ப முக்கியமான விஷயம். கால் பிளாடர் குறித்து விபரீதமாக நாம் அதை ஆராய்ந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ வெரி மச்.